ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர நரலை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்குது. ராஜயோகாதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறாரு. சனி பகவானுடைய தாக்கம் வெகுவாக குறையுது. அஷ்டலட்சுமி யோகம் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்குது. மிகச்சிறப்பாக இருக்குது. மார்ச் 25 வரைக்கும் மிக சிறப்பான பலன்களை கொடுக்க போகிறாரு சுக்கிரன். சனி பகவானுடைய கெடுபாறையிலிருந்து தப்பிக்கிறீங்க. மார்ச் 13க்குள்ளே கொடீஸ்வர யோகம் வருது. மார்ச் 3ஆம் தேதியிலிருந்து மார்ச் 13க்குள்ளே கொடீஸ்வர யோகம் வருது. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எல்லாத்துக்கும் கொடீஸ்வர யோகம் வருமா சார்னா வரும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி சுக்கிரன் இணைவு இருந்தாலும் சரி, சனி பகவானுக்கு சுக்கிரன் கேந்திர கோணத்தில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இணைவு வரும். அதுபோக அடுத்த வருகின்ற நாட்களில் குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. மார்ச் 11ஆம் தேதி நிவர்த்தி அடைஞ்சு நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ராசிக்கு 11ஆம் இடத்தை நோக்கி வராரு. ஸோ குரு சுக்கிரன் சனி பகவான் இந்த 3 கிரகங்களும் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. இயற்கை 2 சுப கிரகங்கள் தங்களுக்குள்ள கேந்திரத்தில் இருக்கிறாங்க. குரு வீட்டில் தான் சுக்கிரன் உச்சமடைகிறாரு. இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, பலன்களை அடுத்தடுத்து பார்ப்போம். நல்ல காரியத்தெல்லாம் பண்ணுங்க. மனம் தளர்ந்துடாதீங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி எஃபெக்ட் போடுங்க. நீங்கள் ஈடுபடுற உத்தியோகம் தொழில் காரியத்தில் நீங்கள் ஒரு முயற்சியோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் பல மடங்கு வரும். 1000ஆவோ லட்சமாவோ கோடிகளாக வர்றதுக்கு ஒரு பொன்னான காலம் கழிஞ்சிருக்கு. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு புதன் சுக்கிரன் செவ்வாய். மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ நல்ல ஒரு வேகம் இருக்கும். 6ஆம் இடத்துல பாவகரங்கள் இருக்கிறது ஒரு வேகத்தை கொடுக்கும். உபசேன ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு எதுலையுமே ஒரு முன்வைத்த காலம் பின் வைக்க மாட்டீங்க. எஃபெக்ட் போடுவீங்க. சிறப்பாக இருப்பீங்க. ஆளுமை அதிகாரம் திறமை மற்றவளை வேலை வாங்குறது சரியா, இதெல்லாம் உங்களுக்கு இயற்கையாகவே வரும். அதை உங்களுக்கு சாதகமாக நல்லபடியாக பயன்படுத்திட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 7ஆம் இடத்துல சுப தொடர்பு இருக்கிறதுனால தொழில் நல்லாயிருக்கும். கூட்டு தொழில் ஷேரிங் பார்ட்னரை போட்டு செய்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்லா ஹானஸ்ட்டாக இருப்பீங்க. சரி, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. திறமை இருக்கும். அதாவது இவ்வளோ நாளாக சில பேர் இப்படி செய்யலாம்னு தயங்கிட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் தயக்கம்லாம் இருக்காது. மனசில் எது தோணுதோ அதை டான்னு செஞ்சுட்டு நல்லபடியாக போவீங்க. சரளமாக இருப்பீங்க. ஹாஷ்யமாக இருப்பீங்க. எந்த ஒரு இடத்துல ஈஸியாக அப்பீர் ஆவீங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். உங்கள் எதிரிகளே உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாங்க. சரியா, உங்களுக்கு யார் நீங்கள் போட்டியாளர் நினைக்கிறீங்களோ அந்த போட்டியாளர் மூலமாகவே உங்களுக்கு பணம் பல மடங்கு கிடைக்கும். நல்ல விதையாக பார்க்கப்படுகிறது. ஸோ தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக சனி பகவான் சம்மந்தப்பட்ட தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். சனி பகவான் சம்மந்தப்பட்டதுன்னா இரும்பு தான். இரும்பு, எண்ணெய், பழைய பொருட்கள், பில்டிங் மெட்டீரியல், ஹார்ட்வேர்ஸ், கம்பி, சிமெண்ட்டு, ஸ்டீலு, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். விவசாயமும் நல்லாயிருக்கும். சனி பகவான் விவசாய கரகம். சுக்கிரன் ஒரு நீர் கரகத்தோடு சேர்றதுனால விவசாயத்துக்கு தேவையான தண்ணி கிடைக்கும். விவசாயம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் ராசிக்கு 10 கூடியவன் யார்? உங்கள் ராசிநாதன் புதன். அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. தொழிலில் பார்ட்னர் போட்டு செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் முதலாளியாகவும் இருப்பீங்க, அதில் ஒரு பார்ட்னராகவும் இருப்பீங்க. அப்படி ஹார்ட் ஒர்க் போட்டு செய்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அரசாங்கத்தோட தொடர்புகள் நல்லாயிருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். குடும்பத்தை எடுத்துட்டோம்னா கணவன் மனை உறவு திருமண தடைகளாம் தகர்த்து இடைப்படும். 7ஆம் இடத்துல சனி பகவான் கணவன் மனை உறவில் சில இன்னல்களை கொடுத்துட்டு இருந்தார். இனிமேல் அந்த இன்னல்கள்லாம் சரியாயிரும். இணக்கம் நல்லாயிருக்கும். கூட்டு தொழில் நண்பர்கள் ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும். கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். சரியா, வரன் பார்க்குறவங்களுக்கு நல்ல வரன் அமையும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சகல லட்சணத்துடன் நல்ல மனசுக்கு பிடித்த வரன் அமைகிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. இன்னும் 7ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் அந்த ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார். உச்ச சுக்கிரன் சனி பகவான் இணைவு. ராசிக்கு 2, 9 தன குடும்ப வாக்கு ஸ்தானாபதி, பாக்கிய ஸ்தானாபதி, பஞ்சம ஸ்தானாபதி, உத்தியோக ஸ்தானாபதி. இந்த 4 ஆதிபத்தியத்துக்கும் உள்ள 2 கிரகங்கள் 7ஆம் இடத்துல சேர்ந்து ராசியை பார்க்குறதுனால அனைத்தும் நல்லாயிருக்கும். அஷ்டலட்சுமி யோகம் கிடைக்கும். மகாலட்சுமி வழிபாடை அதிகப்படுத்திக்கோங்க. வெள்ளி அல்லது சனிக்கிழமை பெருமாளுகளுக்கு போங்க அடுத்து வருகின்ற நாட்களில். அதுபோல் சனி பகவான் இப்போ சுபத்துவமாக ஆகிறாரு. அவர் ஒரு இயற்கை பாவர். அவர் சுக்கிரன் என்ற சுபரோடு சேர்ந்து தன்னுடைய கெடுபலன்லாம் நீத்து நல்ல நிலைமையை பார்க்குறாரு. ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன, கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. நல்ல பூஜை புனஸ்காரம் நல்லா பண்ணுவீங்க. இறை அன்பு நல்லா இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும். பெரிய பெரிய வெற்றிகள் சாதிக்கலாம். ரிஷபத்தை பார்க்குறாரு. கலைத்தொழில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். சுக்கிரன் விட்ட பார்க்குறாரு. ஸோ சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும். ஜவுளி கடை, பாத்திரக்கடை, நகைக்கடை, கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்ட கடை, ஃபேன்சி ஸ்டோரு, அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, அலங்கார பொருட்கள், விளையாட்டு பொருட்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். பில்டிங் கான்ட்ராக்டர், ப்ரொமோட்டர்ஸ், போர்டிங் அண்ட் லாட்ஜிங் வச்சுருக்கிறவங்க, திருமண மண்டபம் வச்சுருக்கிறவங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் ராசியை பார்க்குறாரு. ராசியை பார்க்குறதுனால நீங்கள் நல்லா இருப்பீங்க. தனிப்பட்ட முறையில் சோர்விலேருந்து வெளியே வந்துடுவீங்க. துயில் நீக்கி வரும் செங்கதிரன் போல் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக வருவீங்க. சரியா, காலையில் வருகின்ற உதய சூரியன் போல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு
உதயம் ஆகப்போகுது. சரியா, சூரிய உதயோகம் உங்கள் வாழ்க்கையில் அமைகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மார்ச் 15க்கு மேலே சூரியனும் ராசியை பார்ப்பார். சூரியன் 7ஆம் இடத்துல சனி சுக்கிரன் சூரியன் நினைவு இருந்தாலுமே சூரியன் தான் வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் மறைஞ்சு ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஒரு ஆத்மா பலத்தை கொடுப்பாரு. சரியா, மார்ச் 15க்கு மேலே ஒரு ஆத்மா பலத்தை கொடுப்பாரு, தன்னம்பிக்கை கொடுப்பாரு, வைராயகத்தை கொடுப்பாரு, ஒரு ஆற்றலை கொடுப்பாரு. ஸோ ஆள் நல்ல ரெஃப்ரெஷ் ஆவீங்க, புத்துணர்ச்சி ஆவீங்க, நல்ல ஒரு புது வேகம் எடுக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்த வருகின்ற காலகட்டத்தில். மார்ச் 13ஆம் தேதி சந்திரன், இப்போ உங்கள் ராசிக்கு வந்து சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி கிரகணம் முடிஞ்சு வருகின்ற நாட்கள் நல்லாயிருக்கும். சந்திரன் புத்தம் புதிம்போடு வருவார். மார்ச் 13 வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து வர வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வரும்போது குரு பார்வைக்கு வருவார். சரியா, அது காலகட்டம் வந்து உங்களுக்கு 9, 10. அதுக்கடுத்து 13ஆம் தேதி மார்ச் 13ஆம் தேதிக்கு வரும்போது ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வருவார். குருவுடைய 7ஆம் பார்வையில் வருவார். அந்த காலகட்டத்தில் குரு வக்கரனை எடுத்து அடைஞ்சிருவார். ஸோ கஜகேசரி யோகம் நல்லா இருக்கும். ராசிக்கு 11 கூடையவன் குரு பார்வைக்கு வருவது மிகச்சிறப்பு தான். ஸோ 11 கூடையவன் சுபத்துவம் வராரு, ஒளிச்சந்திரனாக இருக்கிறதுனால லாபம் நல்லாயிருக்கும். சரியா, நேரில் சந்திரன் சம்மந்தப்பட்ட தொழிலில் லாபம் நல்லாயிருக்கும். சந்திரன் சம்மந்தப்பட்ட தொழில் நிறைய இருக்குது. சரியா, விவசாயம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, காய்கறி தோட்டம், பால் வியாபாரம், மில்க் ப்ராடக்ட்டு, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். தண்ணி கேனு, அது போக வந்து அலங்கார பொருட்கள், பெண்கள் சம்மந்தப்பட்ட வாசனை திரவியங்கள், மேக்கப் பொருட்கள், கலை சம்மந்தப்பட்டது, முகம் சம்மந்தப்பட்டது, முகத்துக்கு பூசுகிற அந்த மேக்கப் சம்மந்தப்பட்டது, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஆடைகள், டெக்ஸ்டைல் மில், நூல், டெய்லரிங், இப்படி நிறையா சொல்லலாம். அதாவது அலங்காரம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க ராசியில் வந்து சந்திரனை வந்து சுக்கிரனும் சனி பகவான் பார்ப்பார். நல்ல விதமாக இருக்கும். ஒரு ராசிக்கு வரும்போது நல்ல ஒரு இணைவல் இருக்கும். சரியா நேர்களை. ஸோ சந்திரன் வந்து அடுத்தடுத்து ஒளிச்சந்திரனாக மார்ச் 13 வரைக்கும் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வர வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பார். ராசிக்கு 4ஆம் இடம்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் தனுசுக்கு வர வரைக்கும். ஸோ இந்த நிகழ்வு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு அற்புத நிகழ்வு. ஸோ உங்களுக்கு வந்து மார்ச் 13 வரைக்கும் கொடீஸ்வர யோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா நேர்களே. இதில் இடையில குருபலம் உள்ள நாட்களும் இருக்குது. நான் அடுத்த வருகின்ற வீடியோவில் போடுறேன். குருபலம் உள்ள நாட்களில் நீங்கள் வந்து போட்டி பந்தய பரிசு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய தொகை கிடைக்கும். அதுக்கு நான் அடுத்து வருகின்ற வீடியோவில் போடுறேன். எல்லா வீடியோவும் பாருங்கள். எல்லா வீடியோவிலுமே ஒரு தகவல் சொல்லுவேன், சாதக பாதங்களை சொல்லுவேன். உங்களுக்கு எப்போ லக் அடிக்கும், எந்த தேதிக்கு லக் அடிக்கும், எத்தனை நம்பரில் லக் அடிக்கும், அந்த லக்கு டேஸ், லக்கி நம்பர்ஸ் எல்லாமே நான் சொல்லுவேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ போதி ஜோடத்துலேருந்து நிறைய தகவல்களை ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். இப்போதைக்கு நல்லா இருக்குது. வருகிற மார்ச் 11ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சு வர்றது வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். தன குடும்ப வாக்குஸ்தானம், கலஸ்தரஸ்தானம், பாக்கியஸ்தானம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே. 6ஆம் இடத்தை பார்ப்பார். 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்ப்பார். 6ஆம் இடம் வந்து உத்தியோகம். ஏற்கனவே 6ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால உத்தியோகம் நல்லாயிருக்கும். அரசாங்க சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் கெடுபார்வையிலிருந்து வெளியே வர்றீங்க. ஸோ திருஷ்டியெல்லாம் குறையுது. தாய் வழி அமைப்புகள் நல்லாயிருக்கும். தாயாரோட உடல்நலம் நல்லாயிருக்கும். வீடு, வண்டி, வாகனம் நல்லாயிருக்கும். வண்டி வாகனத்தை மாற்றுறதுக்கு நல்ல ஒரு யோகம் கிடைக்கும். 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடத்தை பார்க்குறது நலப்படுவீர்கள், சுகப்படுவீர்கள், சௌபாக்கியம் இருக்கும். சரியா, அனைத்து வித்தைகளும் இருக்கும். மேற்படிப்பு படித்து முடித்து வெளிநாடு, வெளிமாநிலத்துக்கு போகிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். தூரதேச அமைப்புகள் உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். சரியா நேர்களே. 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால தூரதேச அமைப்புகள் கை கொடுக்கும், மிகச்சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 8ஆம் இடம். ராசிக்கு 8 கூடையவன் யார்? ராசிக்கு 8 கூடையவன் செவ்வாய் வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ 8 கூடையவன் 6ஆம் இடத்துல ராகுபடியில் இருக்கிறதுனால வேலை பார்க்குற இடத்துல பிறர் விஷயத்தில் தலையிடாதீங்க. தான் உண்டு வேலை உண்டுன்றங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். இருப்பினும் 6ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் குரு பார்வையில் தான் இருக்கிறார். குருமங்கல யோகத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு இதை கொடுப்பார், ஃபோர்ஸை கொடுப்பார், ஒரு ஏக்கத்தை கொடுப்பார். இருப்பினும் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து உபயசேன கிரகங்கள் ஈஸியாக இருக்கலாம். சரி, 6ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து தைரியத்தை கொடுப்பார், கையில் காசு பணத்தை கொடுப்பாரு, பேர் போல் அந்தஸ்து இருக்கும், கீர்த்தி இருக்கும். சரியா, நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் முடிப்பீங்க, எதையும் சாதிப்பீங்க, காரிய சாதனையாளராக இருப்பீங்க. செமையோத புத்தி இருக்கும். சில பேர் வந்து வெளிநாடு, வெளிமாநிலத்துக்கு போயிட்டு வரலாம். பாப்புலராட்டி இருக்கும். உலக புகழ் பெறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். பதவியில் வந்து என்ன சொல்லுவாங்க, அதுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பதவியில் வந்து உறுதியாகும். வேலை வந்து ஊர்ஜிதமாகும். தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, டெம்பரவரியாக வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை நிரந்தரமாகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். பூர்வீக சொத்துகள் கிடைக்கிறதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சொத்து விருத்தி இருக்கும். நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா வேலை பார்க்குற ஆளுகள் நேர்மையாக இருப்பாங்க. நீங்கள் தொழில் வியாபாரம் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட சம்பளம் வாங்குறவங்க வந்து நேரடியாக இருப்பாங்க. அதுபோல் போட்டி பந்தயம் பரிசுகளில் வந்து நல்ல லக்கு இருக்கும். சரியா நேரில் வெற்றி மேல் வெற்றி பெறுவீங்க. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது.
சட்டத்துக்கு உட்பட்டு சில செய்கிற காரியங்களுக்கெல்லாம் நல்ல வெற்றி இருக்கும். அது போட்டி பந்தயம் எதுவாக இருந்தாலும் சரி நல்ல விதமாக இருக்கும், லக்கு அடிக்கும். நான் இந்த லக்குக்கு வந்து அடுத்த வீடியோ போடுறேன் நான். சரியா? ஆள் நல்லா இருப்பீங்க, உடல் நலம் நல்லாயிருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஜிம்முக்கு போயிட்டு வரவங்களுக்கு உடலை நல்லா வச்சுக்கிருவீங்க. குறிப்பாக 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து கட்டிலம் காளையாக நல்லா இருப்பீங்க. ஆண் பெண் இருபாலருமே உடலில் நல்ல ஒரு கவனம் கொடுத்துப்பீங்க. உடல் நல்லாயிருக்கும், தேக்கு மரம் மாதிரி இருக்கும். சரியா நேர்களே? அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அரசியலில் நல்லா சைன் பண்ணுவீங்க, பேர் புகழ் அந்தஸ்து இருக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். செவ்வாய் வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு வளையத்தில் இருக்கிறாரு. குரு வளையத்தில் குருமங்கல யோகத்தில் இருக்கிறது மிக சிறப்பு தான். அதுபோல் சூரியனும் சிவராஜ் யோகத்தில் இருக்கிறாரு. இந்த மாதம் முழுக்க சிவராஜ் யோகத்தில் 6ஆம் இடத்துல இருக்கிறது மிக சிறப்பு தான். சரியா? நல்ல வழிபாடு நல்லாயிருக்கும், இறை வழிபாடு நல்லாயிருக்கும். சிவநாமத்தை சொல்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாம். 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது வந்து எதிர்ப்பு இருக்காது. உங்களை எதிர்ப்பவங்க வந்து நிர்மூலமாயிருவாங்க. ஆள் நல்லா இருப்பீங்க, ஒரு வேகமாக இருப்பீங்க, வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். சரியா நேர்களே? கொடுக்கல் வாங்கல லாபம் இருக்கும். வட்டி கொடுத்து வாங்குறவங்க, ஃபினான்ஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடை தவிர்க்கணும். ஏன்னா ராகு சூரியன் இணைவு இருக்கிறதுனால 6ஆம் இடத்துல உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடை தவிர்த்துருங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, புரோட்டா சாப்பிட்றது இதெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இரவு நேரத்தில் லைட் ஃபுட்டாக சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். சரியா? தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பீங்க. சிலருக்கு வந்து தனதானிய வசதி இருக்கும். தனதானியம்னா என்ன? பொருளும் இருக்கும், தானிய வசதியும் இருக்கும். விவசாயத்திலும் நல்ல தானிய வசதியும் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்கும். இந்த காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கு சிறப்பாக இருக்கும் கன்னிராசியில். ஏன்னா செவ்வாய் சூரியன் இணைந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது, குரு பார்வைக்கு வருது, மிக சிறப்பாக இருக்கும். ஈஸியாக பேர் எடுப்பீங்க. சரியா நேர்களே? அதே நேரத்தில் மாமன் விஷயத்திலே தோஷங்கள் இருக்கும். தாய் மாமன் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். புதனும் வந்து ராகுபடியில் இருக்கிறனால மாமா என்ற உறவில் சில பிரச்சனைகள் இருக்கும். மாமன்னா யார்? உங்களுக்கு பொண்ணு கொடுத்த மாமா, அப்போ தாய் மாமன், இவங்க விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். அனுசரித்து போங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சில பேருக்கு அரசாங்கத்தோட பாராட்டு கிடைக்கும், ஆனஸ்ட் கிடைக்கும், அதனால் ஆதாயம் இருக்கும். அரசுடைய சப்சிடி கிடைக்கிறதுலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ கன்னிராசிக்கு வந்து கிரக நிலைகள் நல்லா இருக்குது. 6ஆம் இடத்துல ராகு, செவ்வாய், புதன், ராகு. 7ஆம் இடத்துல சனி, சுக்கிரன். 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்து வக்கிர நிவர்த்தி அடைகிறாரு. ஸோ இந்த நிலைமை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 12ஆம் இடத்துல இருக்க கேது ஓரளவு சுபத்தமாக இருக்கனால இந்த பிரச்சனை இருக்காது. கேது 12ஆம் இடத்துல இருக்கனால என்ன? தூரதேசத்துக்கு அனுப்பிவிடுவார். சில பேர் வந்து அரசாங்க வேலை விஷயமாக தூரதேசத்துக்கு போவீங்க. அரசியல்வாதிகளும் தூரதேசத்துக்கு போகலாம். ஏன்னா 12ஆம் இடங்கிறது சிம்மம், அரசியலையும் அரசாங்க வேலையும் குடிக்கும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல ஞானம் இருக்கும். அறிவு தாண்டி நல்ல ஒரு ஞானஸ்தானம் இருப்பீங்க. கேது கிரகணத்திலேருந்து வெளியே சந்திரனை கிரகணம் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஃபரன்ஸ் ஆவார். அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பொருளாதார பலம் இருக்கும். கையில் காசு பணம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பிறர் அடக்கி ஆளுவீங்க. சரியா? நீங்கள் சொல்கிறதுங்க மற்றவங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். கேட்கன்னு சொல்லவே முடியாது. கன்னிராசினியர் சொல்லிட்டாங்கன்னா மற்றவங்க அனைவரும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஸோ இந்த அமைப்பு இருக்கும், நல்ல விதமாக இருக்கும். பிரயாணங்கள் இருக்கும். பிரயாணத்தில் வந்து செலவுகளை குறைச்சிக்கோங்க. சரியா நேர்களே? நல்லாயிருக்கும். அயன சேன போகம் நல்லாயிருக்கும். படுத்த நல்லா தூக்கம் வரும். ஸோ இப்படி நல்ல பலன்கள் தான் இருக்குது. ராசிக்கு 6ஆம் இடமும் 7ஆம் இடமும் 10ஆம் இடம் 12ஆம் இடம் ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்குது. 6 12ஆம் இடத்துல அதிக கிரகங்கள் இருக்கிறாங்க. சரியா? 6 12ஆம் இடத்துல வந்து கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் இருக்குது. ஸோ உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், டெபுடேஷன், மற்ற வேலையை பார்க்குறது, கேம்ப் போகிறது, இது மாதிரி வேலைகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாத்தியப்படும். இருப்பினும் சனி பகவான் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து கெடுபலங்களை கொடுத்துட்டு இருந்தார். கணவன் மனைவி ஒருவேளை கெடுபலங்களை கொடுத்துட்டு இருந்தார். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, புரிதல் கம்மியாக இருந்தது, இணக்கம் இல்லாமல் இருந்தது. இதெல்லாம் சரியாயிரும். சொந்த பந்தத்தில் இருந்த பிரச்சனைகள், நண்பர்கிட்ட இருந்த பிரச்சனைகள், நண்பர்களுக்காக கடன் வாங்கி கொடுத்துட்டு கையை கட்டிட்டு இதெல்லாம் இனிமேல் சரியாக போயிடும். மிகச்சிறப்பாக இருக்கும். மாளவிய யோகம். சுக்கிரன் 7ஆம் இடத்தில் உச்சமடைகிறது மாளவிய யோகம். அந்த மாளவிய யோகம் பரிபூர்ணமாக இருக்கும். சுக்கிரன் வந்து அங்கே 3 சாரத்தில் போகிறாரு. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3மே வந்து கன்னிராசிக்கு வேண்டிய சாரம் தான். பூரட்டாதி 4 7 கூடியவன் நட்சத்திரம், உத்திரட்டாதி 5 6 கூடியவன் நட்சத்திரம், ரேவதி வந்து 1 10 கூடியவன் நட்சத்திரம். ஸோ தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். தொழில் நல்ல லாபம் இருக்கும். கணவன் மனைவி சேர்ந்து செய்கிற தொழில் நல்லா இருக்கும். குடும்பத்துடன் சில பேர் தொழில் வியாபாரம் பண்ணுவாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அந்த தொழில் வியாபாரத்தில் கலந்துக்குருவாங்க. அப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு லாபம் நிறைய வரும், கோடி கணக்கில் வரும். சரியா? அப்பா, மகன், பிள்ளை, மனைவி எல்லாருமே அந்த தொழிலில் இருப்பாங்க. ஒரு பெரிய கடை வச்சுருப்பாங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருப்பாங்க. அவங்க எல்லாருமே மாறி மாறி கடையில் உட்காந்து வியாபாரத்தை பார்ப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து அப்பேற்பட்ட நட்சத்திர சாரத்தில் போகிறாரு. அவர் போகிற நட்சத்திரத்துடைய சாரத்தின் வழியாக பலன்களை கொடுப்பார். 2 9 கூடையவன். 2ஆம் இடங்கிறது வருமானம், 9ஆம்ங்கிறது பாக்கியம், வெற்றி. ஸோ 2 9 கூடையவன் 4 7 கூடையவன் சாரத்தில் போகிறது நல்லது தான். 4ஆம் இடம் குடும்பம், 7ஆம் இடம் வந்து இணக்கம். ஸோ குடும்பத்தில் இணக்கமாக அனைவரும் வேலை செஞ்சீங்கன்னா நல்ல வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும்.
அடுத்து 5, 6 அதிர்ஷ்டம் உழைப்பு. ஸோ 5, 6 கூடியவன் சாரத்தில் 2, 9 கூடியவன் போகிறதுனால எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், பணம் வீட்டுக்கு வரும். அவ்வளோதாங்க. ஜோதிடத்தில் பலன்களை ஈஸியாக சொல்லிடலாம். அந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த நட்சத்திர சாரத்தின் வழியாக தன்னுடைய ஆதிபத்தியத்தை கொடுக்கும், தன்னுடைய காரகத்துவத்தை கொடுக்கும். சுக்கிரன் வந்து என்ன காரகத்தை கொடுப்பாரு? மகிழ்ச்சியை கொடுப்பார். சுக்கிரனாலே மகிழ்ச்சி தான், சந்தோஷம், சொகுசு, ஆடம்பர வாழ்க்கை எல்லாத்தையும் அனைத்தும் கொடுக்குறவர் சுக்கிரன் தான். அவர் சனி பகவான் சாரத்தில் சனி பகவான் கூடயே சேர்ந்து அவர் போகிறதுனால 5, 6 கூடியவன் சாரத்தில் போகிறதுனால 2, 9 கூடியவன் 5, 6 கூடியவன் சாரத்தில் போகிறதுனால அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதிர்ஷ்டத்தின் பேரில் வெற்றிகள் கிடைக்கும். வெற்றி வந்து எப்படி கிடைக்கும்னா சும்மா கிடைக்காது, உழைச்சாதான் கிடைக்கும். அதாவது உழைக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகி அந்த அதிர்ஷ்ட வெற்றியை கொடுத்து வெற்றியின் மூலயமா பணம் வரும். பணம் எங்கே வரும்? வீட்டுக்கு வரும். ஏன்னா 2ஆம் இடம் வந்து பணத்தையும் கொடுக்கும், வீட்டையும் கொடுக்கும். இப்படி தான் பலன்கள் கன்வெர்ட் ஆகும். அடுத்து ரேவதி நட்சத்திரம், உங்கள் ராசிநாத நட்சத்திரம், 1, 10 கூடிய நட்சத்திரம். வர்த்தகம், தொழில், வியாபாரம் நல்லா இருக்கும். பூஜை புனஸ்காரம் நல்லா பண்ணுவீங்க. பெருமாளுடைய வழிபாடு இருக்கும். ஏன்னா சுக்கிரன் மகாலட்சுமியோட அம்சம், புதன் ரேவதி நட்சத்திரத்துக்குரியவர், பெருமாளுடைய அம்சம். ஸோ பெருமாளுடைய சாரத்தில் மகாலட்சுமி போகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். இந்நேரம் வந்து சுக்கிரன் துதியை ஒன்று சொல்லணும். நீங்கள் அந்த துதியை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், வேணுங்கிறவங்க என்கிட்ட வாங்கிக்கோங்க. சரியா? சுக்கிரன் துதி, அந்த துதியை பழைய வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அந்த துதியை சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த துதி வந்து ஒரு பழமையான துதி, சுக்கிர துதி. அந்த துதியை சொல்லணும். கன்னிராசியில் பிறந்தவங்க சுக்கிர துதியை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பணப்புழக்கம் ரொம்ப வரும். லட்சங்களாவோ கோடிகளாவோ ஆயிரமாவோ வர்றதுக்கு அந்த ஸ்துதி வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மூர்க்கவான் சூரன் வாணன் முதலியோர் குருவாக வையம் காக்க வான்மொழி பொய்விக்கும் கவிமகன் கனகம் ஈவன் துர்க்க வானவர்கள் போற்ற சித்தவர் தம்மை எழுப்பும் பார்க்கவன் சுக்கிரந்தன் பாதபங்கம் போற்றி. இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லலாம். சரியான நேர்களை மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக செவ்வாய் திசை சுக்கிரபுத்தி, ராகு திசை சுக்கிரபுத்தி, குரு திசை சுக்கிரபுத்தி, சனி மகா திசை சுக்கிரபுத்தி, புதன் திசை சுக்கிரபுத்தி நடக்கிறவங்களாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். இது சுக்கிரனுடைய ஸ்லோகம். கன்னிராசிக்கு இந்த ஸ்லோகத்தை டெய்லி சொன்னீங்கன்னா குடும்பத்தில் அமைதி இருக்கும், பணப்பழக்கம் இருக்கும், பேச்சுவார்த்தை நல்லா இருக்கும், பழக்க வழக்கங்கள் நல்லா படியே மாறும். கெட்ட பழக்க வழக்கங்கள் எது இருந்துச்சுன்னா அது உங்களை விட்டு போயிடும். பாக்கியாதிபதி பேரு, புகழ், அந்தஸ்து, பெருமை நல்லா இருக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இந்த மந்திரத்தை சொல்லணும். சுக்கிர ஸ்துதி வெள்ளிக்கிழமை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பு. இரவு 8 to 9 சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இது நேரத்தில் நீங்கள் சொல்லணும். ஏன்னா சுக்கிரன் இப்போ ராசியை பார்க்குறாரு. உச்ச சுக்கிரனாக சனி பகவான் கூட சேர்ந்து ராசியை பார்க்குறதுனால வருகிற மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் இந்த சுக்கிர துதியை சொன்னீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படின்னா மந்திரங்களை சொல்ல சொல்ல அந்த மந்திரத்தோட வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும். அதுக்காக தான் தினமும் மந்திரத்தை சொல்லணும். தெய்வம் வந்து மந்திரத்துக்கு அடிமை. மந்திரத்தை எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு தெய்வம் மகிழ்ந்து நமக்கு நல்ல பலன்களை செய்யும். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு அதிதெய்வதை இருக்குது. அதனால் சுக்கிரனா மகாலட்சுமி கும்பிடணும், சனி பகவானா ஆஞ்சநேயரை கும்பிடணும், புதன்னா பெருமாளை கும்பிடணும். ஸோ இந்த வழிபாடை வச்சுக்கோங்க. வாரம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்குது நேரிலே. கன்னிராசிக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்குது. நீங்கள் சொல்லுவீங்க எல்லாம் சொல்கிறியா சார், நான் கஷ்டப்படுறேன்னா அவங்களுக்கு வந்து தசாபுத்தி சரி இருக்காது. செவ்வாய் திசையில் ராகுபுத்தி, ராகு திசையில் சூரிய புத்தி, சந்திர புத்தி நடக்கும். அதுக்குண்டான வழிபாடு சொல்லணும். இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா பிரச்சனையை என்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் என்ன செய்யணும்னா, சார் கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் எனக்கு இந்த தசை நடக்குது, இந்த லக்கணம்னு சொல்லணும். அதை தெளிவாக சொன்னீங்கன்னா அதுக்குண்டான பரிகார வழிபாடு சொல்லிடுவேன். மொட்டையை அஸ்த நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கலாம் கேட்கக்கூடாது. அஸ்த நட்சத்திரத்தில் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. கோடிக்கணக்கான பேர் பலன் சொல்ல முடியுமா? குறிப்பு இருக்கணும். சரியா? நீங்கள் அனுப்புறதில் குறிப்பு இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். சரியா? நீங்கள் குறிப்போடு கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் அந்த இதை கொடுத்துருவேன். நான் உங்களுக்கு அந்த பலனை சொல்லுவேன் நான். ஸோ குறிப்புடன் எந்த கேள்வியும் கேளுங்க. குறிப்பு தான் ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்த கன்னிராசிக்கு எப்படி சார் இருக்குது கூடுதலாக அப்படின்னு பார்ப்போம். பிரச்சனைகள் எவ்வளோ இருந்தாலுமே ராசிக்கு சுக்கிரன் பார்வை இருக்கிறதுனால மிக சிறப்பாக இருக்கும். அதுபோல் 11ஆம் தேதிக்கு மேலே குரு வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால ஒரு கேந்திரத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. உஷ்டமான சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க. வேலை பார்க்குற இடத்துல தான் உண்டு தான் வேலை உண்டுன்றங்க. சரியா? யார்கிட்டையும் மற்ற விஷயத்தை தலையிடாதீங்க. கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? வர்றதை வச்சுக்கிட்டு செவனேன்னு இருங்க. நல்லபடியாக இருக்கும். சரியா நேர்களே? உங்களுக்கு அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நாள் எல்லாமே அடுத்த வீடியோவில் போடுறேன் நான். இதில் வந்து பொதுவாக பலன் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவில் முக்கியமான பலன் வந்து சனி சுக்கிரன் இணைவு, குரு வக்கர நிவர்த்தி, இது 3 வச்சு தான் போட்டிருக்கிறேன். குரு 11ஆம் தேதிக்கு மேலே தான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. மார்ச் 11க்கு மேலே தான். அதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது. அதுக்கு பின்னாடி பரிபூர்ணமாக அந்த வீடியோ போடுறேன். அவர் வந்து புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து வக்கர நிவர்த்தி ஆகி ராசிக்கு 11ஆம் இடத்தை நோக்கி வராரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது.
இப்போ வந்து சனி சுக்கிரன் நினைவு ராசிக்கு ஒரு சுபத்துவம் கிடச்சிருக்குது. சனி பகவான் மட்டும் பார்த்துட்டு இருந்தார். இப்போ சுக்கிரனும் போய் அங்கே பார்க்குறாரு. அடுத்து சூரியனை போய் பார்ப்பார். சரியா? எல்லா கிரகங்களும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போகுது. அடுத்து செவ்வாய் போவார். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வீடியோவில் நான் சொல்கிற வழிபாடு பண்ணுங்கள். இப்போதைக்கு என்ன சார் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, இப்போதைக்கு வந்து குருஷியில் என்ன சார் இருக்குன்னா, பெருசாக குருஷியில் ஒன்றும் இல்லை. எல்லா கிரகங்களும் ஒரு நியூட்ரலாக இருக்குது. சூரியன் செவ்வாய் ராகு இருந்தாலுமே அவங்க 6ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கனால அந்தளவு பிரச்சனை இருக்காது. இருப்பினும் வந்து செவ்வாய்க்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க. வாரத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவசக்தியை கும்பிட்டு முருகப்பெருமானை கும்பிட்டுவாங்க. கூடுதல் சுகமாக இருக்கும். வெள்ளி அல்லது சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க. சரியா? இது ரெண்டுமே வந்து நீங்கள் செய்யலாம். சார் என்னால் முடியலை சார் அப்படின்னா வீட்டில் கும்பிடுங்க. சரியா? செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 வீட்டில் சிவசக்தி படத்தை வச்சு கும்பிட்டுட்டு முருகப்பெருமானை கும்பிடுங்க. கந்தசஷ்டி கவசம் படிங்க. முருகனுடைய சுலோகம் சொல்லுங்கள். வீட்டிலே கும்பிடலாம். கோயிலுக்கு தான் போகணுன்னு கட்டாயம் கிடையாது. வீட்டிலே கும்பிடலாம். பெருமாள் வழிபாடு, சிவன் வழிபாடு, முருகன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, சில வழிபாடு வீட்டிலே கும்பிடலாம். நம்ம மனசை திறந்து வச்சுட்டு கும்பிடலாம். சரியா? நேரில் நெஞ்சமே கோயில் நினைவே சுகந்தம் பூஜைக்குள்ளே வரா பரபரமே. நம்மளே வந்து அங்கே உட்காந்து கூப்பிட்டோம்னா இறைவன் நம்ம வீடோடி வருவார். கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. வாய்ப்பு இருக்கிறவங்க போகுங்க. சார் என்னால் முடியலை, நான் வேலைக்கு போய்ட்டு வரது 7-8 மணி ஆயிடுது, அதுக்கு மேலே கோயிலுக்கு கிளம்பி போக முடியல அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி நடைமுறை சிக்கல் நிறையா இருக்குது. பஸ்ஸு போய் வண்டியில் போயிட்டு வருது, டிராஃபிக்கு அது இது லேட் ஆயிரும். வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் கோயிலுக்கு போகிறது லேட் ஆயிரும். அவங்க என்ன பண்ணுங்கள், வீட்டுக்கு வந்தோடனே கையை காலை சுத்தம் பண்ணுங்கள், நெத்தியில் உபதியை பூசுங்க, பூஜை அறைக்கு போங்க, சாமியை கும்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை சிவன் வழிபாடு வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை பெருமாள் வழிபாடு வச்சுக்கோங்க. தொடர்ந்து செய்யுங்க. போதும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் எப்படி பூஜை பண்ணணும்னு. சிவன் வழிபாடு பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, பஞ்சாச்சாரத்தில் வந்து தீர்த்தத்தில் அருகம்புல் வில்வம் போடணும். வில்வத்தை வரும்போது வாங்கிட்டு வந்துடுங்க. சார் வில்வம் இல்லை சார் அப்படின்னா மல்லிகைப்பூ போடுங்க, நறுமணப்பூக்கள் போடுங்க, விபூதி போடுங்க, மஞ்சள் போடுங்க, கொஞ்சம் பன்னீர் ஊற்றிடுங்க. அந்த பஞ்சாச்சாரத்தில் வந்து நீங்கள் போடுற பொருட்களே இறைவனோட அனுக்கிரம் வந்துடும். இறைவனுடைய மகிமை முழுக்க வந்துடும். அருள் ஃபுல்லாக வந்துடும். அதுக்கடுத்து படையல். சிவன் 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 வழிபாடு பண்ண போகிறீங்களா, படையல் என்ன சார் வைக்கலாம் அப்படின்னா பசும்பால் வைங்க. பசும்பால் எல்லா சாமிக்கும் வைக்கலாம். சரி? எந்த வழிபாடுக்கும் பசும்பாலும் நாட்டு சர்க்கரையும் வைக்கலாம். அது நீங்கள் பெருமாளை கும்பிட்டாலும் சரி, சிவனை கும்பிட்டாலும் சரி, முருகப்பெருமானை கும்பிட்டாலும் சரி, பசும்பால் நாட்டு சர்க்கரை வைங்க. அனைத்து வசப்படும். சரியா? ரொம்பையும் அதை வைக்கணும் இதை வைக்கணும், நெய்வேத்தியத்துக்கு இதை வைக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. இல்லைன்னா கற்கண்டு வைங்க. போதும். கற்கண்டு அல்லது நாட்டு சக்கரை வச்சு கும்பிடுங்க. எளிமையாக கும்பிடுங்க. 2 வாழைப்பழம், 2 வெத்தலை, ஒரு பாக்கு, இது போதுங்க. நெய்வேத்தியத்துக்கு வந்து நிறைய வைக்க வேண்டாம். 2 வாழைப்பழம், 2 வெத்தலை, ஒரு பாக்கு, எல்லா சாமிக்கும் வைக்கலாம். சரியா? வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம் வந்து எல்லா சாமிக்கும் வச்சு கும்பிடலாம். சுருக்கமாக செஞ்சிடலாம். ஒன்றும் இல்லை. சரியா? அதனால் கன்னிராசி நேயர்கள் சஞ்சலப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருங்க. நல்லா இருக்கும். வாழ்க்கை நல்லாயிருக்கும். நமக்கு வந்து லாபம் கிடைக்கிறதோ இல்லையோ நஷ்டமடையாமல் இருப்போம். நாளும் பொழுதும் நல்லபடியாக போகும். கிரகங்கள் நல்லா இருக்குது. நான் சொன்ன வழிபாடு மட்டும் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய பரிகாரம் சொல்லுவேன், நிறையா போடுறேன். அது சாத்தியப்படுறவங்க செய்யுங்க. இன்னும் சில பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனைகள் தீரணும்னா நான் சொல்கிற பரிகாரங்கள் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லுவேன். இப்போ வந்து தினமும் லக்கி நம்பர் சொல்கிறேன். எல்லா ராசிக்குமே வந்து லக்கி நம்பர் சொல்கிறேன். கன்னிராசி நேயர்களும் பார்க்குறீங்க, அதையும் பாருங்கள். இன்றைக்கி அந்த வீடியோ போடுவேன். எல்லா ராசிக்கும் லக்கி நம்பர் என்ன, அந்த டேட்டா போட்டு சொல்லுவேன். அதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான லக்கி நம்பர், அதிர்ஷ்ட தேவதை, அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட திசை சொல்லுவேன். அது எதுக்குன்னா அன்னைக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அதை சொல்லுவேன். அதை ரொம்ப செய்யணும். ஒவ்வொரு நாளும் மாறும். உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு நாளும் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு அதை சொல்லுவேன். இப்போ இந்த வீடியோ இன்றைக்கி சாயந்தரம் தான் கிடைக்கும். நாளைக்கு எந்த காலையில் நீங்கள் பூஜை புனஸ்காரம் பண்ணும்போது எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு இன்றைக்கி சாயந்தரம் ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்தை மட்டும் நமஸ்காரம் பண்ணுங்கள். சரியா? அந்த தெய்வம் விநாயகர் பெருமானா விநாயகரோட நாமத்தை சொல்லுங்கள். விநாயகரோட கணபதி காயத்ரி மந்திரத்தை சொல்லிவிட்டு விநாயகர் சுலோகம் சொல்லிட்டு போனீங்கன்னா அன்றைக்கி பொழுது நல்லாயிருக்கும். அன்றைக்கி தேதி லக்கி நம்பர் சொல்லுவேன். லக்கி நம்பர் வந்து ஒவ்வொரு நாளும் மாறும். சரியா? சில பேர் மாதத்துக்கு சொல்லுவாங்க. நானே சொல்லுவேன். நான் சொன்னாலுமே அதில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லுவேன். ஒரு 3 நாளைக்கு சொல்லுவேன். குரு பலம் உள்ள நாட்கள்னு சொல்லுவேன். அதனால் போதி ஜோதிடத்தில் என்றைக்குமே நான் ஒரு அக்யூரேஸாக தான் சொல்லுவேன். நம்ம வீடியோ கேட்டிங்கன்னா தெரியும். தெய்வம் வந்து லக்கி டேஸ் அண்ட் லக்கி நம்பர்ஸ்னு போடுவேன். அதில் லக்கி டேஸ்னு என்ன அதிர்ஷ்ட நாட்கள் வந்து மொத்தமாக சொல்லுவேன். ஒரு 10-15 நாட்கள் சொல்லுவேன். அதில் 3 நாட்கள் முக்கியமான நாட்கள் சொல்லுவேன். அந்த 3 நாட்கள் முக்கியமான நாட்களில் எது அதிர்ஷ்ட நம்பரோ அதுதான் உங்களுக்கு வேலை செய்யும். போட்டி பந்தயம் பரிசுக்கு வந்து அதுதான் வேலை செய்யும். ஸோ இப்படி நிறைய கிளாரிட்டி இருக்குது. நான் என்றைக்குமே கொஞ்சம் கிளாரிட்டி பார்த்து சீர்தூக்கி தான் சொல்லுவேன். பொத்தாம்பொதாவில் சொல்ல மாட்டேன். அதனால் நம்மளுடைய பலன்கள் மிக துல்லியமாக இருக்கும். பஞ்சாங்கத்தை பார்த்து நட்சத்திர ரீதியாக அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகங்கள் அன்றைக்கி தேதி எப்படி இருக்குது, அந்த கிரகத்துக்கு உண்டான நம்பர் ரிலேட்டடாக தான் சொல்லுவேன்.
ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, இந்த பட்டன் செல்லை வச்சுக்கிட்டு படுத்திட்டு இருக்காங்க. நான் எல்லா நேரம் ஃபோன் எடுக்க மாட்டேங்க. நான் ஒரு வீடியோ பேசுகிறேன், பொது வெளியில் வீடியோ பேசுகிறேன். நான் ஒரு ஸ்டெடி மைண்டில் இருந்து பேசினா தான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். நான் ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது. எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. அவங்க எனக்கு தான் உதவி பண்ணுவாங்க, உங்கள் ஃபோனெல்லாம் எடுக்க மாட்டாங்க. சரியா? அதனால் யாரும் ஃபோன் பண்ணாதீங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க கமெண்ட் பாக்ஸில் போட்டாலும் நீங்கள் பார்க்க மாட்டேங்கன்னு. எல்லா தகவலும் எனக்கு வராது. அதுக்கும் யோகம் இருக்கணும். இங்கே எல்லாமே லக்கு தாங்க. அதாவது ஜோதிடம்னாலே லக்கு தான். அதாவது எப்படின்னா, ஜோதிடம் என்கிறதே வந்து அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயந்தான். ஜோதிடம், கிரக அமைப்பு எல்லாமே அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயந்தான். ஒருத்தங்களுக்கு ஒன்று நடக்கணுமா டக்குன்னு கண்ணில் படணும். சரியா? நம்ம எக்ஸாமில் பரீட்சை எழுதுகிற மாதிரி தான். சில பேர் அன்றைக்கி தான் படிச்சிருப்பாங்க, காலையில் படிச்சுட்டு போயிருப்பான், மதியம் அந்த கொஸ்டின் பேப்பரில் கட்டுருவாங்க, அந்த கேள்வி வந்துடும், அப்படியே எழுதிடுவான். 10க்கு 10 மார்க் எடுத்துருவான். அந்த கொஸ்டினுக்கு 10 மார்க்னா 10 மார்க் அப்படியே எடுத்துருவான். அல்வா துண்டு மாதிரி எடுத்துருவான். ஏன்னா காலையில் தான் படிச்சிருப்பான். அவனுக்கு அன்றைக்கி லக்கு இருக்குது. காலையில் என்ன கேள்விக்கு பதில் படிச்சுட்டு போனாரோ அதை வந்து அன்றைக்கி மதியம் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருப்பாங்க. நம்ம ஸ்கூலில் இதெல்லாம் அனுபவப்பட்டிருப்போம். படித்து போனதை கேள்வி அப்படியே கேட்டிருக்கோம், டக்குன்னு எழுதிடுவோம். அது லக்கு தான். சரியா? அது மாதிரி தான் உங்களுக்கு வந்து லக்கு இருந்துச்சுன்னா உங்கள் கேள்வி எங்கிட்ட கண்ணில் படும். நான் கமெண்ட் பாக்ஸில் எல்லாத்துக்கும் பலன் போடுவேன், ரேண்டமாக பார்த்து போடுவேன். நம்ம இதை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அருமை பெருமைக்காக சொல்லலை. நம்ம போதி ஜோதிடத்தில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பார்த்தாலே நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பேன். நிறைய பேருக்கு சொல்லியிருப்பேன், பரிகாரம் சொல்லியிருப்பேன், வழிபாடு சொல்லியிருப்பேன், என்ன தசாபுத்தின்னு சொல்லியிருப்பேன், அதுக்கேற்ற மாதிரி என்ன செயல்பாடு பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ என் கண்ணில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோவும் பாருங்கள். கமெண்ட் பாக்ஸ்லேயும் உங்கள் தகவலை சொல்லுங்கள், ஹை பட்டன் ஆன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே நேயர்களே, கன்னி ராசிக்கு நல்லா இருக்குது. சரியா? குட் நியூஸ். சரியா? பலன்கள் டபுளாகவும் இருக்குது, ட்ரிபிளாக இருக்குது. கோடிகள் கிடைக்கிறதுக்கு லாபம் இருக்குது. மார்ச் 11ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக கோடிகள் கையில் கிடைக்கும். நான் அப்படித்தான் தம்மையில் போடுவேன். குட் நியூஸ், மார்ச் 13ஆம் தேதிக்குள்ளே கோடிகள் கையில் கிடைக்கும் அப்படின்னு தான் தம்மையில் போடுவேன். பாருங்கள். சரியா? எந்த சந்தேகம் இருந்தாலுமே ஃபோன் பண்ணி கேளுங்க. வாழ்த்துக்கள் நேயர்களே. அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெறுங்க. எல்லாம் வல்ல இறைவன் இன்பத்தை கொடுப்பான், இடத்தை கொடுப்பான், தீர்க்க ஆயுளை கொடுப்பான், தேவ ஆரோக்கியத்தை கொடுப்பான். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி நெடுவோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.